ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. எந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்கோப்லாம் என்னென்ன இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வரும், எவ்வளோ ஃபீஸ் வருது, எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி எந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years வருங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க. வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்லாம் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் அதில் 50% மார்க் எடுத்து வந்துருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெகனைஸ்டு கவுன்சில் ஆர் யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குங்க. அதுவுமே போத் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதாவது கவர்மெண்ட் செக்டார்லேயும் சரி, ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி, நிறையாவே ஸ்கோப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேண்டிடேட் அவங்களோட கேரியரை மெக்கானிக்கல் ஆட்டோமேஷனில் ஒரு ப்ரொவைட் பண்ணணும் அது நினைச்சாங்கன்னா அவங்க இந்த கோர்ஸ் தாராளமாக எடுக்கலாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கேண்டிடேட்டால் இன்னோவேட்டிவான சொல்யூஷன் டெய்லியும் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஒரு இன்னோவேட்டிவான சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அவங்க இந்த கோர்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க இன்ஜினியரிங் செக்டார்லனா அவங்களும் இந்த கோர்ஸ் தாராளமாக எடுக்கலாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இது வரும். செமஸ்டர் 2ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, மெட்டீரியல் சயின்ஸ், பேசிக்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இது வருங்க. செமஸ்டர் 3ல் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இன்ஜினியரிங் தெர்மோடைனாமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 1, எலக்ட்ரிக்கல் டிரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோப்ராசஸர் இது வரும். செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், மெஷின்ஸ் ஆஃப் மெஷின்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங் மெட்டாலஜி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2 இது வருங்க. செமஸ்டர் 5ல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ், லேன் அண்ட் நெட்வொர்க்கிங் ஓப்பன் எலக்டிவ் 1 இது வரும். நெக்ஸ்ட் செமஸ்டர் 6ல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ், மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன், ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 1 இது வருங்க. செமஸ்டர் 7ல் மெக்கட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் எலக்டிவ் 2, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 2, ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 3, டெக்னிக்கல் செமினார் இது வரும். செமஸ்டர் 8ல் ரோபோட்டிக்ஸ், ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 5 ப்ராஜெக்ட் ஒர்க்கு இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 இருந்து 8 lakhs கிட்ட வருதுங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். எந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகலாம், ப்ராசஸ் இன்ஜினியர் ஆகலாம், பிளான் இன்ஜினியர் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாங்க. அதே மாதிரி டாப் ரெக்ரூட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா DRDO, டாடா மோட்டார்ஸ், இந்தியன் ஆயில் இது எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கிடைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs இருந்து 8 lakhs கிட்ட பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கிளியர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நம்பர் தெரியும். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.